இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான அந்த 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விஜய் முதலமைச்சராக போகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழக வெற்றிக் கழகம் தேவையான அந்த அனைத்து அறுதி பெரும்பான்மைக்கான தொகுதிகள் கிடைத்துவிட்டன. கூடுதல் விவரங்கள். எப்போது விஜய் ஆளுநரை சந்திக்க உள்ளார்? வணக்கம் ராம்குமார். விசிக தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அதற்கான கடிதம் என்பது தற்போது உயர்நிலைக்குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக விஜயிடம் அளிக்கப்பட திட்டமிட்டிருக்கிறது. தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இருந்து ஜூம் மீட்டிங் வாயிலாக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். உயர்நிலை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சிந்தனை செல்வன், எஸ் பாலாஜி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இன்னும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே தேவைப்படும் நிலையில்தான் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்க தற்போது உயர்நிலை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக கடிதம் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்டினுடைய அதே நிலைப்பாட்டான திமுகவுடனான நட்பு தொடரும் எனவும் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் உள்ளிட்டவையும் விசிக தரப்பில் தற்போது தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாஜகவினுடைய அந்த கொள்ளைப்புற அரசியலை புறக்கணிப்பதற்காகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருப்பதாகவும் இது ஆதரவு மட்டுமே கூட்டணி அல்ல என்றும் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக அப்போதைய நிலவரத்தை பொறுத்து முடிவு செய்யப்படும் எனவும் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் ஏதேனும் மத சக்திகள் உள்ளே வரும் பட்சத்தில் திமுகவினுடன் சேர்ந்து போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தோழமை கட்சிகளான திமுகவுடன் நட்பு தொடரும் என விசிக தரப்பிலும் தற்போது உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதே போன்று அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என்ற ஒரு முடிவையும் விசிக தற்போது மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. விசிக தான் முதலில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை முன்னெடுத்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் பங்கு அளிக்க தயாராக இருந்தாலும் கூட அமைச்சரவையில் பங்கேற்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தயங்கி வருகிறது. அதே போன்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளும் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என்ற ஒரு முடிவையே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையாக தற்போது 118 எம்எல்ஏக்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் தான் விரைவில் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார்கள். விசிகவினுடைய கடிதம் கிடைக்கப்பெற்றவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தரப்பில் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் உயர்கட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் உயர்மட்ட குழு கூட்டத்தை தற்போது நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகாக அதிகாரப்பூர்வ அந்த கடிதம் என்பது வெளியிடப்படும். அதன் பிறகாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, ஏற்கனவே கேரளாவிலும் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் அங்கும் பதவியேற்பு விழா என்பது ஒரு இழுபறியில் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது ஆளுநரை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய்க்கு உடனடியாக பதவியேற்பு விழாக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படுமா, அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய நாட்டில் ஆளுநர் பதவியேற்பு விழாவிற்காக சம்மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பெரும்பான்மை என்பது தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விசிகவினுடைய கடிதம் கிடைக்கப்பெற்றவுடன் ஆளுநரை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி வருகிறது. எனவே ஆளுநரை சந்தித்து அழைப்பு விடுக்க கோரி ஆட்சி அமைக்க உரிமை கோரும் நிலையில் உடனடியாக ஆளுநர் அதற்கான அழைப்பையும் அவர் விடுப்பார். அப்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். குறிப்பாக 10ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி இந்த 2 நாட்களில் ஏதேனும் ஒரு நாள்
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இவர்கள் ஒரு தேதி தெரிவிப்பார்கள். அதில் ஆளுநர் உடன்பட்டால் அந்த தேதியில் பதவியேற்பு விழா நடைபெறும். இல்லை என்றால் ஆளுநர் குறிப்பிடக்கூடிய தேதியில் பதவியேற்பு விழாவானது நடைபெறும். அந்த வகையில் தான் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக தன்னுடைய நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். அதற்கான தேதி, அதாவது 10ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி, இந்த 2 நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நந்தினி, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்று சொல்லப்பட்டது. இந்நிலையில் அனைத்து ஆதரவும் கிடைத்துள்ள நிலையில் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது இருக்கிறதா? நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை விஜய் சந்திப்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகியது. அதற்காக இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் விசிக தலைவர் திருமாவளவனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு 6:30 மணிக்கு பிறகாக வருகை தர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் இங்கு வருகை தந்த பிறகு விஜய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்களுக்கு நேரில் வந்து அதன் தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க இருப்பார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு தயார் நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்களில் காவல்துறை பாதுகாப்பு என்பதும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பட்டினப்பாக்கம் இல்லத்தில் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இல்லங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசிக தலைவர் திருமாவளவன் வந்த பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இங்கு வந்து விசிக தலைவர் திருமாவளவன், அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் ஆகியோர்களை சந்தித்து தனக்கு ஆதரவு கோரியதற்காக நன்றி அவர் தெரிவிக்க இருக்கிறார். அதற்காக தற்போது 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். The Chennai Silks in Mega Summer Sale.